கழுகுக்கு இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம் என்னன்னா, அந்த கழுகு வந்து அழகா மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த காக்காக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கழுகு மேலே போய் தலையில் வச்சு கொட்டிக்கினே இருக்கும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கொட்டிக்கினே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கதையை நம்ம வந்து கேள்விப்படும் பொழுது, இந்த கதையை சொல்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் கழுகு போல இருக்கணும். கழுகு எப்படி மேலே போய்க்கினே இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து உன்னை சுற்றில இருக்கிற பிரச்சனையை பார்த்து, உன்னை எதிர்க்கிறவர்களை பார்த்து, உன்னை துன்பப்படுத்துறவர்களை பார்த்து எதையுமே கண்டுக்காம மேலே போய்க்கினே இருக்கணும். இந்த 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 காக்காவுக்கு கழுகு மேலே பறக்க பறக்க பறக்க, இது கழுகுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிறதுனால மேலே பறக்க 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 ஆக்சிஜன்லாம் கம்மியாச்சு, மூச்சு விட முடியாமல் அப்படியே என்ன பண்ணுன்னா அப்படியே கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, உன்னை பிரச்சனைக்குள்ளே மாற்றுறவன், உன்னை துன்பப்படுத்துறவன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அவனை குறித்து நீ ஒரி பண்ணிக்காத, மேலே போய்கினே இரு, அவனே டென்ஷனாகி கீழே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த கதையை சொல்லுவாங்க. இது வந்து ஒன் சைடட் அப்ரோச். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த காக்கா கழுகு கதையை வேற மாதிரி தியானிக்க போறோம். எப்படி தியானிக்க போறோம்னா, ஏன் காக்கா கழுக கொத்துது? இந்த கழுகுக்கு இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம் என்னன்னா, இந்த காக்கா கூட்டமாக இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த கழுகு போய் அச்சுறுத்தி போய் நிற்குமா. அதனுடைய கூட்ட கலைக்கும், அதனுடைய குட்டிகளை சாப்பிடும், அதனுடைய உணவுகளையும் அது சாப்பிடும். எல்லாவற்றையும் செய்கிறதுனால இந்த காக்கா கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கழுகை தாக்க ஆரம்பிக்குமா. அதை தப்பிப்பதற்காக இந்த கழுகு என்ன பண்ணுமா, மேலே பறந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் இந்த காக்கா விடாது, அவனை துப்பி அந்த கழுகை போய் குத்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து ஒரி பண்ணிக்காம இந்த கழுகு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். அட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஏரியாவை விட்டு இந்த கழுகு போற வரைக்கும் இந்த காக்கா அந்த கழுகை குத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த கதையை நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும், நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்ஸ் எவ்ரிஒன் ஹியர் இன்க்ளூடிங் நானும் உட்பட எங்க செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு தலைப்பட்சமான முடிவை எடுப்பது.